இந்த அளவுக்கு உக்கிரமா வந்து இறங்கியிருக்காளே அதுக்கு சொன்னேன். ஏன் மீனாட்சி, நம்ம ஏதாவது ஆத்தாவுக்கு வேண்டிக்கிட்டா சரியா போயிடுமா? ஆமாங்க, நானும் அதைத்தான் நினைச்சேன். ஆத்தாளுக்கு ஏதாவது நேர்ந்துக்கிட்டா தம்பியை விட்டு சீக்கிரமாவே ஆத்தா தன்னால இறங்கிடுவா. இது மேரி ஆத்தானாலே இல்ல, மாரி ஆத்தானாலே இல்லைங்க. இது வாரிசெல்லா சாஸ்டர் அப்படிங்கிற வைரஸ்னால வரக்கூடிய பிரச்சனை. இது வந்து வைரல் இன்ஃபெக்ஷன், மோஸ்டா சம்மர்ல வரும். இந்த மாதிரி பெரியவங்களுக்கு வந்தாதான் காம்ப்ளிகேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதனால என்ன கேட்டா 3ல இருந்து 6 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் டெவலப் ஆயிடும். அடல்ட்ஸ்க்கு வந்தா ரொம்ப காம்ப்ளிகேஷன் ஜாஸ்தியா இருக்கும். இது ஆக்சுவலா செல்ஃப் லிமிட்டிங் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. 7 days to 40 days அதுவா சரியாயிடும். இது முதல்ல ஃபீவர்னால ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3rd day 4th dayல தான் வந்து எரப்ஷன் ஸ்டார்ட் ஆகும், ரெட்டிஷா இருக்கும், இச்சிங் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் பிளிஸ்டர்ஸ் தெரியும், ஒரு தண்ணி சேர்ந்த ஒரு கொப்பளம் மாதிரி இருக்கும். அப்புறம் சில பேருக்கு மஞ்சள் சேர்ந்த கொப்பளமாகவும் இருக்கும். அது வந்து சிவியர் இன்ஃபெக்ஷன் இருந்தால் அது மாதிரி இருக்கும். 7 daysக்கு அப்புறமா ஸ்கேப் ஃபார்ம் ஆகும். 14 daysக்குள்ள உங்களுக்கு ஸ்கேப் எல்லாம் விழுந்துருங்க. இது வந்து டிராப்லெட் இன்ஃபெக்ஷன்றதுனால தும்முல்னாலையோ இருமல்னாலையோ அந்த பாப்பியூல்ஸோ அந்த பிளிஸ்டர்ஸோட தண்ணி மற்றவங்க மேல பரவனாலையும் ஈஸியா பரவும். அதனால கொரோனால எப்படி நம்ம வந்து குவாரண்டைன் பண்ணி வச்சிருந்தோமோ அதே மாதிரி சிக்கன் பாக்ஸுக்கு வந்து தனிமைப்படுத்தி வைக்கணும்ன்றது கட்டாயம். ஸோ ஹோமியோபதி ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு இச்சிங் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, ஃபீவர் ரொம்ப கொதிக்குது அப்படிங்கிற பட்சத்துல ஹோமியோ மெடிசன் சாப்பிட்டீங்கன்னா அவங்கள கம்ஃபர்ட் வச்சுக்க முடியும். சப்போஸ் அலோபதி மெடிசன் போட்டு இல்லை ஆயின்மெண்ட் போட்டு நீங்க சப்ரஸ் பண்ணீங்க அப்படின்னா வயசான காலத்துல ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அந்த கண்டிஷன் பேர் ஹெர்பஸ் சாஸ்டர் சொல்லுவாங்க. ஒரு நரம்பு மண்டலத்துல மட்டும் அதுல உள்ள வைரஸ் வந்து உயிர் தெளிந்து டார்மண்டா இருக்கும். அது வந்து வெளியே வந்து உங்களுக்கு சிவியரா பர்னிங் பெயின் வந்து உண்டாக்கும். மோஸ்டா ரிப்ஸ்ல பின்னாடி இருந்து இங்க வந்து வரும். நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க. அதனால செல்ஃப் லிமிட்டிங் டிசீஸ்னால மருந்து மாத்திரை எதுவும் போடாம தேவைப்பட்டா உங்களுக்கு ரொம்ப எரிச்சல் இருக்கு, ரொம்ப ஃபீவர் இருக்குன்னா ஹோமியோ மெடிசன் மட்டும் சாப்பிட்டு கம்ஃபர்ட்டா இருக்கலாம். மற்றபடி மெடிசன் போட்டு சப்ரஸ் பண்ணி இதை காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். தேங்க்யூ.